ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு கார்த்திகை தீபத்துக்கு அருமையான வீட்லேயே பொரி உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். டக்குன்னு செஞ்சிடலாங்க. பாருங்க, நல்லா கெட்டியாக வீட்லேயே செஞ்சிடலாம். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் ஒரு பெல் பட்டனையும் அழுத்துங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பொரி அளந்துக்கலாம். ஃபஸ்ட்டு இன்னும் 2, இதெல்லாம் 3 கப்பு பொரி எடுத்துருக்கேங்க. இது இருக்கட்டும். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம 3 கப்புக்கு 1 கப்பு வெல்லம் எடுத்துக்கலாம். 1 கப்பு வெல்லம் எடுத்தாச்சுங்க. இதையும் கொட்டிக்கலாம். 1 கப்புக்கு 3 கப்பு பொரி, ஒரு அரை கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். அரை கப் அளவு தண்ணி. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி வச்சு கரைச்சிக்கலாம். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம வேற ஒரு பாத்திரத்தில் வடிகட்டிக்கலாம். கொஞ்சம் அடி கனமான பாத்திரமா எடுத்துக்கோங்க. கூடவே ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். லைட்டாக உப்பு, ஒரு பிஞ்சளவு உப்பு போடுங்க, ரொம்ப உப்பு போட்டுற வேண்டாம். பாருங்க, நான் எடுத்துருக்க பொரி நல்லா முறுமுறுன்னு இருக்குது. அதனால நான் வறுக்கலை. உங்களுக்கு நமுத்த மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக கடாயில் போட்டு சூடு பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கிளறிக்கிட்டே இருங்க, அடி பிடிக்காம. இந்த பொரி உருண்டை செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. பொரி இருந்தால் டக்குன்னு கார்த்திகை தீபத்துக்கு நம்ம செஞ்சிடலாம். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. இதை விட்டு பாருங்க, விட்டு இப்படி நல்லா திரண்டு வருது பாருங்க. இப்படி உருட்ட வரணுங்க. நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இந்த மாதிரி நல்லா உருட்ட வரணும். ஒரு கிண்ணத்தில் இந்த மாதிரி போட்டு அடித்தா சவுண்டு கேட்கணுங்க. இதுதான் கல் பதம்னு சொல்லுவாங்க. இது கரெக்டான பதமாக இருக்கும். நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்க பொரியை இது கூட சேர்த்துக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க, இல்லைன்னா இன்னும் கெட்டியாகிடும் பாகு. இந்த பொரி உருண்டை செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. அந்த பாகுபதம் மட்டும்தான், டக்குன்னு செஞ்சிடலாம். ஒரு பேக்கெட்டு பொரி வாங்கிட்டு வந்தாலே போதும். இது பார்த்தீங்கன்னா பொரி நம்மளுக்கு சுடும். நான் அரிசி மாவு எடுத்துருக்கேங்க. அரிசி மாவு இல்லைன்னா நெய், இதை நம்ம கையில் நல்லா இப்படி தேய்ச்சிட்டு எடுத்து இப்படி உருண்டை பிடிச்சிக்கலாம். உங்கள் சைஸுக்கு தகுந்த மாதிரி
உருண்டை பிடிச்சிக்கோங்க. அரிசி மாவு தடவினீங்கன்னா உங்களுக்கு சுடாமல் இருக்கும். நல்லா கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. நான் இந்த மாதிரி சைஸில் உருண்டை பிடிச்சிருக்கேன். நீங்கள் பெருசாவோ சின்னதாவோ ஒட்டிக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கலாம். ஒரு 2 பேராக பிடிங்க. ஏன்னா ஒருத்தராக பிடிக்கிறதுக்குள்ள நம்மளுக்கு இது ஆறிடுச்சுன்னா உருண்டை பிடிக்க வராது. நல்லா கெட்டியாக அழுத்தி பிடிச்சிருச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா இறுகிடும். அவ்வளோதாங்க, அருமையான பொரி உருண்டை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதேமாரி கார்த்திகை தீபத்துக்கு உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க. அவ்வளோதாங்க, ஈஸியாக டக்குன்னு பொரி உருண்டை செஞ்சாச்சு. நான் பார்த்தீங்கன்னா 3 கப் எடுத்தேன் இல்லையா, 11 உருண்டை வந்திருக்கு. நீங்களும் இதேமாரி கார்த்திகை தீபத்துக்கு ஈஸியாக டக்குன்னு வீட்டிலேயே செஞ்சுடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். டாடா பாய்.